தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம். சரி, இந்த தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை நம்ம எப்படி சரியாக என்னால் மலம் கழிக்க முடியல, 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக சருமத்தில் பிரச்சனை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமான அரிப்பு ஏற்படுதுங்க, தாங்கவே முடியல. இதில் வேற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது பூஞ்சை தொற்று. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டிட்டு தினமும் காலையில் குடிக்கும்போது குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சருமத்தில் பரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தோம்னா ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம். சரி, இந்த தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? தோலில் இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி செய்யறதுக்கு எதனால நமக்கு அலர்ஜி அப்படின்ற ப்ராப்ளம் ஏற்படுது? இதை நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்மளுடைய பிளட்டில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளட்டில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்க என்ன ஆகும்? நம்ம ஸ்கின்ல தான் நிறைய ப்ராப்ளம் உண்டாகுதுன்னு சொல்லலாம். பிளட்டில் டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதற்கான சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். நாசியா, வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குங்க, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காரணமே இல்லாமல் தலைமுடி உதிர்தல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை தாண்டி அல்சர், வயிறு பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பேசும்போது வாயில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க, ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் இது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய நபர்களுக்கு இருக்கும். ஸோ மோஷன் போகும்போது எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, சரியாக என்னால் மலம் கழிக்க முடியல, 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக சருமத்தில் பிரச்சனைகள் இருக்கும். பேசிக்காக ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம சருமத்தில் சில பிரச்சனைகள் உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அதாவது அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், காரணமே இல்லாமல் எனக்கு தோலில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோலில் ஏற்படக்கூடிய அரிப்போடு சேர்ந்து என்னென்னா எப்போவுமே சின்னதாக ஒரு வியர்க்குரு மாதிரி சின்னதாக ஒரு பாயில்ஸ் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா அர்டிகேரியல் ரேஷஸ், இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ சமீபமாக பார்த்தோம்னா இந்த அர்டிகேரியாவால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். திடீர்னு நான் எனக்கு டஸ்ட்டு மேலே பட்டாலே உடலில் சின்னதாக தடிப்புகள் வந்துடுது. டென்ஷன் ஆனால் முகத்தில் அப்படியே அர்டிகேரியா ரேஷஸ் வருது. நான் ஏதாவது உணவு, நான்வெஜ், முக்கியமாக பர்டிகுலராக சொல்லணும்னா சீ ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரி கடல் சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிடும்பொழுது தோலில் அர்டிகேரியா வர மாதிரி இருக்குது. இந்த அர்டிகேரியா வரக்கூடிய அந்த சமயத்தில் டைஜஷன் ப்ராப்ளமும் ஏற்படுது. ஸோ மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லை லூஸ் மோஷன் ஏற்படுறதோ நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அர்டிகேரியா வந்ததுன்னா ஒரு நாள் தடிப்பாக இருக்குங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சருமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய ஏற்படுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த நீலி அவரிய இந்த மூலிகை நம்ம உடல்ல பிரச்சனைகளுக்கு முற்றுக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். தோல் நோய்க்கு இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். இந்த பயன்படுத்தும் போது நீலி அவுரி இதனோட தைலம் இது சேர்த்து பயன்படுத்தணும். புங்கன் அப்படிங்கும்போது புங்கன் எடுக்கக்கூடிய இலைகளும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் தீர்வாக இருக்கலாம். அப்போ நார்மலா இல்லைன்னா இது எதனால ஏற்படுது? நார்மலா இல்லைன்னா மலச்சிக்கல் தொந்தரவு. ஸோ இது எல்லாம் சரி செய்யறதுக்கு எக்ஸ்டர்னலா தைலங்களை நம்ம பயன்படுத்தலாம். சிலருக்கு பார்த்தோம்னா அதிகமாக அரிப்பு ஏற்படுது, தாங்கவே முடியல. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்
நிறைய பேருக்கு இருக்கும், அதாவது பூஞ்சை தொற்று. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த புங்கன் தைலமும் நீலி அவுரி தைலமும் சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ பேசிக்காக இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி ஒவ்வாமை பிரச்சனை இருந்ததுன்னா இந்த தைலங்களை நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளில் நிறைய மாற்றங்கள் நம்ம செய்யணும். அதாவது நிறைய புளிப்பு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஒரு நாள் சமைத்த உணவை நம்ம திரும்ப ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் இப்போ ஜென்ரலாக தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருந்ததுன்னா அதிகமான காய்கறிகள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், கீரை சார்ந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். தோல் நோய் இருக்கிறவங்க நான் சொல்கிற சிம்பிளான இந்த ஜூஸ் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த தைலமும் 2 தைலமும் மிக்ஸ் பண்ணி போடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணமாகும். நம்ம முகத்தில் ஆக்னே இருக்குது, எக்ஸிமா இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, நிறைய ஹேர் ஃபால் ஆகுது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்யறதுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கலாம். இதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முழு நெல்லிக்காய் ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நமக்கு தேவைப்படுது. இதனோட ஒரு பாதி அளவுக்கு வெள்ளரிக்காய் தோல் எடுத்துட்டு அந்த வெள்ளரிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் இல்லைன்னா துளசி இலைகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2ல் ஏதாவது ஒரு இலைகள். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்கணும். இதனோட வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ ஸ்வீட்டுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸோ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டிட்டு தினமும் காலையில் குடிக்கும்போது குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சருமத்தில் இந்த ஒவ்வாமை அலர்ஜி பிரச்சனை இருக்குன்னா இது சரி செய்யறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஜூஸை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய கழிவுகள் அனைத்துமே வெளியேறதுக்கு இது ஒன்று போதும்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் சொன்ன இந்த 2 தைல வகையும் பயன்படுத்திட்டு வரோம். இதை தாண்டி உணவு முறையில் ஏற்கனவே ஒரு சிலருக்கு சீ ஃபுட் சாப்பிட்டு அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீ ஃபுட்ஸை நம்ம அதாவது கடல் சார்ந்த உணவுகள், அசைவ உணவுகளை நம்ம எடுக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு ரீசன் சொல்லலாம். இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் அலர்ஜி ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தைல வகையை பயன்படுத்தலாம். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய சரும சஞ்சீவி சூர்ணம் அப்படின்ற ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும்போது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எக்ஸிமா, சோரியாசிஸ், அர்டிகேரியா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதை கொடுத்துட்டு திரிதோட சமனி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் இருக்குது. இந்த திரிதோட சமனி எதுக்குன்னா 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தி அந்த நோயை சரிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான மருந்து. ஸோ இந்த திரிதோட சமனியும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாகிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அலர்ஜி பிரச்சனையும் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவில் தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் நம்ம ஸ்பெஷலாக என்ன மெடிசின்ஸ் கொடுத்துட்ருக்குறோன்றதை பார்த்தோம். இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.